குட் ஈவினிங் guys. இன்னைக்கு நம்ம பிளஸிங் டியூஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 12th அக்கௌண்டன்சி மண்டே எக்ஸாம்க்கானது. இவ்வளவு நாளா நம்ம என்ன வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம், சென்டம் ஸ்கோரிங் எப்படி 90 out of 90 எப்படி எடுக்கிறது, கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதுலயே நிறைய பசங்க கீழே வந்து கமெண்ட் பண்றீங்க, நான் இப்பதான் அக்கௌண்டன்சி பார்க்க போறேன், அக்கௌண்டன்சில நான் இப்பதான் ஸ்டார்டே பண்றேன், குவார்டர்லி ஆஃபர்லி ரிவிஷன் எல்லாத்தையுமே நான் ஃபீல்கா, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த பசங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சாப்டர் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சொல்ல போறேன். என்னென்ன சாப்டர் பார்க்க போறோம், அந்த சாப்டரோட நேம், என்னென்ன சம்ஸ் கொஸ்டின் தான் சொல்ல போறேன். அந்த கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேணும், அந்த கொஸ்டின்கான ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பிளஸிங் டியூஷனோட சூப்பர் கைடுன்றது அவைலபிளா இருக்கு. அக்கௌண்டன்சி இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளா இருக்கு. அந்த சூப்பர் கைடை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூப்பர் கைடோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 150 rupees தான். 150 rupeesக்கு சென்டம்கானதும் இருக்கு. அதுல உங்களுக்கு தேவையான நான் சொல்ற சாப்டர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அதுல இருக்க ஆன்சர்ஸ் நீங்க எடுத்து போட்டு பார்த்துட்டீங்கன்னா அந்த மார்க்கும் நீங்க உங்களால 60 out of 90 உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப நம்ம அந்த சாப்டர் என்னென்ன சாப்டர் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் 60 மார்க் நான் ஸ்கோர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட 1 மார்க். உங்களோட ஃபுல் புக்கோட 1 மார்க்கே சேர்த்தீங்க அப்படின்னா 98 1 மார்க்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. 10 சாப்டரோட 1 மார்க் ஃபுல்லாவே ஆட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 98 1 மார்க் தான் இருக்கு. 98 1 மார்க் தரவா நீங்க படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா, 98 1 மார்க் தரவா நீங்க படிச்சீங்கன்னா 20க்கு 17 மார்க் ஷியோரா எடுக்கலாம். 20க்கு டேம் ஷோர் 16 to 17 மார்க் டேம் ஷோர். அதனால ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுத்தீங்கன்னா 98 1 மார்க் ஒழுங்கா படிச்சு ஆன்சர் எழுதுங்க. நம்ம சூப்பர் கைட்ல அந்த 1 மார்க் அவைலபிளா இருக்கு. 1 மார்க் ஸ்பெசிமன் சாப்டர்ஸ் படிக்க கூடாது, ஃபுல் புக்மே படிக்கணும். அதுக்கப்புறமா 60 மார்க் எடுக்க என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 1 பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 சம் இருக்கு. அந்த 5 சம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். என்னென்ன 5 சம் பாத்தீங்கன்னா சம் நம்பர் 7 8 9 13th sum 15th sum and 16th sum. இந்த 6 sums நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷியோரா ஒரு 5 மார்க் உங்களுக்கு வந்துரும். 7 8 9 13 15 and 16 sum இத பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் நீங்க அட்டெண்ட் பண்ணி இருக்கலாம். பேலன்ஸ் இருக்கு லைக் 1 2 3 4 5 அது எல்லாமே ஒரே மாடல் இருக்கு. 2 மார்க்ஸ் அது பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அதே உங்களுக்கு 6th sum 11th sum 12th sum 14th sum இந்த 4 sum பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். அந்த சாப்டர்ல இருந்து சம்ம கேட்கல அப்படின்னா உங்களுக்கு தியரி கேட்பாங்க. அந்த தியரியும் ஜஸ்ட் 3 தியரி தான் அந்த சாப்டர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதையும் நீங்க படிச்சிருங்க. நம்ம சூப்பர் கைட் வாங்குனீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸுமே இருக்கும். அந்த சூப்பர் கைட் வாங்கி நீங்க அதை படிச்சுக்கலாம். இப்ப இந்த 90 out of 90 மட்டும் சூப்பர் கைட் கிடையாதுமா. 60 out of 90 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்மே நீங்க இந்த சாப்டர்ஸை மட்டும் பாத்துக்கோங்க, மத்த சாப்டர் டோட்டலி இக்னோர் பண்ணிடுங்க. அந்த சாப்டருக்கு மேல ஹெட்டிங்கோட கொடுத்துருங்க. அந்த சாப்டருக்கு சம்மந்தம் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க, மத்த சாப்டர்ஸை இக்னோர் பண்ணிடுங்க. இல்ல பிரிண்ட் எடுக்கிறப்ப கூட நீங்க அந்த சாப்டர்ஸை பிரிண்ட் எடுக்காம மத்த சாப்டர்ஸ் மட்டும் பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்துட்டு உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4th சாப்டர், ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்மா குட்வில். அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலாவே 11 sums எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கும், இல்லஸ்ட்ரேஷன்ல ஒரு 11 sums இருக்கும். இந்த 22 sums நீ பெர்ஃபெக்ட்டா மனப்பாடம் பண்ணிட்ட அப்படின்னா உன்னால கண்டிப்பா 10 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க். வெறும் என்னால சம்ம வச்சு மட்டுமே 10 மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாதுமா. சம்மோட சேர்ந்து அந்த சாப்டருக்கு தியரி படிச்சுக்கோங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 தியரி தான் இருக்கும், அது படிச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க்ல அதான் கேட்க சான்சஸ் இருக்கு. 4th சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 3 மார்க் இருக்கும். அந்த 5லயும் ஃபர்ஸ்ட் ஒன் 3rd ஒன் 4th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் சரி 2 மார்க் கொஸ்டின், வெரி ஷார்ட் ஆன்சர். அதை நீங்க தரவா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் குட்வில் ஒரே ஒரு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் இருக்கும். அந்த ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் 3 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணிடுங்க, அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் ஷார்ட்டா நம்மளோட சூப்பர் கைட்ல ஷார்ட்டாவும் உனக்கு கொடுத்துருப்பேன், அந்த ஷார்ட்டா இருந்து நீங்க படிச்சுட்டா போதுமானது. 4th சாப்டர் கம்ப்ளீட். அந்த 11 sums தரவா பாத்துக்கோங்க, கண்டிப்பா 10 மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இங்க ஒரு 10 மார்க், இங்க ஒரு 10 மார்க், 20 மார்க். 1 மார்க்ல ஒரு 18 மார்க்ஸ். உனக்கு இப்பயே 38 மார்க்ஸ் சொல்லியாச்சு. ஜஸ்ட் 2 சாப்டர்ஸ் and then 1 மார்க் வச்சு 60க்கு 38 மார்க் நான் சொல்லிட்டேன். பேலன்ஸ் இருக்க 22 மார்க்ஸ் எப்படி கவர் பண்றது அடுத்த சாப்டர்ஸ் வச்சு பார்க்க போறோம். 8th சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். இந்த சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 மெத்தட் தான் இருக்கும். கம்பேரிட்டிவ் மெத்தட், காமன் சைஸ் மெத்தட், ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் 5 சம் பார்த்தா கம்பேரிட்டிவ், அடுத்த 5 சம் பார்த்தா காமன் சைஸ், அடுத்த 5 சம் பார்த்தா ட்ரெண்ட் அனாலிசிஸ். 3 மெத்தட்ல இருக்க சம்ம நீங்க தரவா பாத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் என்னன்னா கால்குலேட்டர் இருக்கு. ஜஸ்ட் ஈஸியா நீங்க ஆட் பண்ணி லெஸ் பண்ணிடலாம். நம்ம சூப்பர் கைட் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா சூப்பர் கைட்ல ஸ்டெப்போட எவ்வளவு கிளியரா ஆன்சர் எழுத முடியும்ன்றது இருக்கும். சூப்பர் கைட் ஜஸ்ட் 150 rupees தான். ஸ்கிரீன்ல 3 நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு
மினிமம் 1 hourல இருந்து 1 hour 15 minutes வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோன்றது உங்களுக்கான பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். நீங்க உடனே கால் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் பண்றது கஷ்டம். அதுக்கப்புறம் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்றது கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகேவா? அதனால கொஞ்சம் சென்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு, தமிழ் மீடியம் அவைலபிள் இல்ல. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா சம்மோட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குன்றதால நீங்க பார்த்து எழுதிக்கலாம். ஆன்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குன்றதால ஆன்சர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால நீங்க பார்த்து எழுதிக்கலாம். தமிழ் அந்த பற்று வரவு அதெல்லாம் நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி புக்ல இருக்க வச்சு ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். தமிழ் மீடியமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சூப்பர் கைட்ல காமர்ஸ் அவைலபிளா இருக்கு, ஆர்ட்ஸ் குரூப், அக்கௌண்டன்சி அவைலபிளா இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு, பிசினஸ் மேத்ஸ் இருக்கு. சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க உங்க ஃப்ரெண்டுக்காகவோ உங்க கொலிக்காகவோ அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜெனரல் மேத்ஸ், பயாலஜி இதுக்கானதும் அவைலபிள் இருக்கு. நீங்க வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அதையும் நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 9th சாப்டர். ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். அதுல ஜஸ்ட் 19 சம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுல ஜஸ்ட் 4 கான்செப்ட் தான். லிக்விடிட்டி ரேஷியோ, டர்ன்ஓவர் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, லாங் டர்ம் சால்வன்சி ரேஷியோ. இந்த 4 ஃபார்மேட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுலயும் அந்த 4 சாப்டர்ல இருந்து அந்த 4 ஃபார்மேட்ஸ்ல இருந்து லைக் அந்த லிக்விடிட்டி ரேஷியோனா கரண்ட் ரேஷியோ, பிக் ரேஷியோ சேர்த்து போடுற ஒரு 5 மார்க்ஸ், டெப்ட் ஈக்விட்டி, ப்ரொப்ரைட்டரி, லாங் டர்ம் சால்வன்சி சேர்த்து போடுற சம், அண்ட் பாத்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் காஸ்ட் 4மே சேர்த்து போட்டீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ, ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ, ட்ரேட் பேபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ அது சேர்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 5 மார்க்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் நேத்து ஒரு வீடியோ கூட 5 மார்க் போட்டிருக்கேன். அதுல கொடுத்து அந்த 9 சாப்டரோட 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னாலே சாப்டர் இருக்க 19 சம் நீங்க கவர் பண்ற மாதிரி. அதனால அந்த சாப்டர்லயும் நீங்க அந்த 5 மார்க்ஸ் மட்டும் ஒழுங்கா பாத்துங்க. ஈஸியா நீங்க அந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த சாப்டர்லயும் உங்களுக்கு தியரின்றது இருக்கும். ஜஸ்ட் நீங்க அந்த தியரி நீங்க ஒழுங்கா படிக்கல, அக்கா நான் இப்பதான் படிக்கிறேன், செம்மையா கூட கஷ்டமா இருக்கு, நான் தியரி படிக்க முடியல அப்படின்னாலும் நீ ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா மட்டுமே தியரியில எழுதினாலும் உங்களுக்கு 1 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதனால நீ மிஸ் பண்ணிடாது, ஃபார்முலாஸ் மட்டும் தான் எழுதணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் பார்த்தா 10th சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான் இருக்கும். நீங்க நாளைக்கு ஏதாவது பேங்கிங் ரிலேட்டட் போறீங்கன்னா டாலின்ற சாப்டர் அதுல இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸசைஸ் சம் இருக்கும், அந்த செம்ம பாத்துக்கோங்க. ஜர்னல் என்ட்ரிஸ் இருக்கும். அதனால அதுல ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் இதை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கான ஆன்சரும் சூப்பர் கைட்ல மினிமலிஸ்டிக்காவும் இருக்கும், லாங் ஆன்சர் பிரீஃபான வேணும்னாலும் அதுல இருக்கும். அதனால உங்களுக்கு சூப்பர் கைட் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்ல தெரியுற நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து தேங்க்யூ.